தாமிரபரணி ஆறு கடலில் கலக்கும் புன்னக்காயல் பகுதியில் வீடுகளை தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சுடலைமணி செல்வனிடம் கேட்கலாம். சுடலைமணி செல்வன், நேற்று முதலே அந்த புன்னக்காயல் பகுதியை தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது. அங்கு உள்ள மக்கள் பாதுகாப்பாக முழுவதுமாக வெளியேற்றப்பட்டிருக்கின்றனரா? அவர்களுக்கான அடிப்படை உணவு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தரப்பட்டிருக்கின்றனவா? நிச்சயமா பாலா, நமது காட்சிகளை பார்த்தாலே தெரியும் தாமிரபரணி ஆற்றின் வெள்ளப்பெருக்கு என்பது பொதுமக்களிடம் பாதிப்பை எவ்வளவு ஏற்படுத்தியிருப்பது என்பது. அதாவது கடந்த சில தினங்களாக தென் மாவட்டங்களான திருநெல்வேலி, தென்காசி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் பெய்து வரும் தொடர் கனமழையின் காரணமாக தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டது. குறிப்பாக சுமார் 80,000 கன அடி நீர் வரை அதிகபட்சமாக இந்த தாமிரபரணி ஆற்றில் திறந்துவிடப்பட்டது. இதன் காரணமாக தாமிரபரணி ஆற்றில் இரு கரையோர மக்களுக்கும் வெள்ள அபாய எச்சரிக்கை என்பது ஏற்பட்டது. அதன் முன்னெச்சரிக்கையாக இந்த பகுதியில் தங்கியிருந்த பொதுமக்களை முகாம்களுக்கு அனுப்புவதற்கான பணிகளையும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தரப்பில் செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் தாமிரபரணி ஆறு புன்னக்காயல் கடலில் கலக்கும் புன்னக்காயல் என்பது முக்கியமான இடமாக பார்க்கப்படுகிறது. இந்த இடத்தில் சுமார் 7 இடங்களில் தாமிரபரணி ஆறு மாறி மாறி இந்த பகுதியில் கடலில் கலக்கின்ற சூழலில் தான் முக்கியமாக பார்க்கப்படுகின்ற இந்த புன்னக்காயல் பகுதி என்பது கடலில் இந்த தாமிரபரணி தண்ணி காரணமாக அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் சுமார் 500க்கும் மேற்பட்ட வீடுகளை இந்த வெள்ள நீர் என்பது சூழ்ந்திருந்தது. இதன் காரணமாக அந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் தங்களது குழந்தைகள் மற்றும் தேவையான பாத்திரங்களுடன் வெளியேறி சென்றனர். தொடர்ந்து முகாம்களில் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான உணவு வகைகளை மாவட்ட நிர்வாக சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்றைய தினம் சுமார் 200க்கும் மேற்பட்ட வீடுகளை இந்த வெள்ள நீர் என்பது சூழ்ந்துள்ளது. இதன் காரணமாக இந்த பகுதி மக்கள் மிகுந்த அவதிக்கு ஆளாகி வருகின்றனர். தொடர்ந்து அந்த வெள்ளம் வடிந்த பகுதியில் உள்ள மக்கள் மட்டும் தற்போது முகாம்களிலிருந்து வரவழைக்கப்பட்டு அவர்கள் வீடுகளில் சென்று வீடுகளில் உள்ள பிரச்சனைகளை பார்ப்பதற்கான தண்ணீரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து இந்த 300க்கும் மேற்பட்ட வீடுகளில் சூழ்ந்துள்ள வெள்ளத்தின் காரணமாக அந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் தற்போது முகாம்களில் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான பணிகள் என்பது செய்து வருகின்றனர். இதனைத்தான் நம்ம தற்போது புதிய தலைமுறை வாயிலாக பிரத்யேகமாக காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே நேற்று முதல் பல்வேறு கட்டமாக அந்த பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுக்க வேண்டும் என்று புதிய தலைமுறை வாயிலாக தொடர்ந்து செய்தி ஒளிபரப்பி வந்தோம். அதனைத் தொடர்ந்து நேற்று இந்த பகுதியைச் சேர்ந்த மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு வந்து அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் கிடைப்பதற்கான நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வந்தார். இந்த நிலையில் தான் தற்போது 2வது நாளாக இந்த புன்னக்காயல் பகுதியில் தொடர்ந்து மழை நீர் என்பது சூழ்ந்து காணப்படுகிறது. பாலா, விவரங்களுக்கு நன்றி சுடலைமணி செல்வன்.